இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஓய்வு நாளில் நாம் சிந்திக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான கர்த்தருடைய வார்த்தை, ஒரே சரீரம் ஒரே ஞானஸ்நானம், அதாவது எக்குமெனிக்கல் சண்டே, ஒன்றிப்பு ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த நன்னாளிலே ஆண்டவர் நம்மை ஒன்றிக்கும்படியாக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக நம் கொடுக்கப்பட்ட சத்திய வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒன்றிப்பு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே பல்வேறு நிலைகளிலே பிரிவினைகள் காணப்படுகிற இடங்களிலே ஒன்றிப்பு. அதிலே குறிப்பாக கடவுள் யார் என்று சொல்லுகிற பொழுது, கடவுள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர், ஒரே கடவுளாக அவர் இந்த உலகத்தை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். குறிப்பாக ஆண்டவர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்து மக்களை அவர் படைத்ததினால உலகத்து மக்கள் அனைவருமே சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கே இந்த ஒன்றிப்பு ஞாயிறு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சமயங்களின் அடிப்படையிலும் சமூகத்தின் அடிப்படையிலும் அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் ஏற்ற தாழ்வுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி நாம் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒன்றிப்பு என்பது இப்படிப்பட்ட பல்வேறு பிரிவினைகள் நிறைந்த இடத்துல எப்பொழுது வரும் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது, முதலாவது ஆளுகையினாலே ஒன்றிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆளுகை என்று சொல்லுகின்ற பொழுது ஆளுகையினுடைய நோக்கம் என்னதாக இருக்க வேண்டும்? ஆளுகையினுடைய நோக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஆளுகையிலே முதலாவது நமக்கு சொல்லப்படுகிற காரியம் விடுதலையின் உணர்வு ஆளுகையினுடைய நோக்கமாக காணப்பட வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்கிற பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோமானால், ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் 7ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தியரை கப்பதோரிலிருந்தும் சீரியரை கீரியல் இருந்தும் கொண்டு வரவில்லையோ என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மாத்திரம் எகிப்து தேசத்திலிருந்து அங்கே அவர் அடிமை தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வரவில்லை. யார் யாரெல்லாம் அடிமைப்பட்டிருந்தார்களோ, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும், பிற சமூகத்தை சமயத்தை சார்ந்தவர்களாக எத்தியோப்பியர்களாக பெலிஸ்தியராக காணப்பட்டாலும் அவர்களுடைய அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அதுவே ஆளுகையினுடைய ஒரு அடையாளம், அதுவே ஆளுகையினுடைய ஒரு மேலான சிந்தனை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் என்ன இன்னொன்று அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், சமத்துவம் அடங்கியிருக்கிறது. எல்லாரையும் சமமாக பார்க்கின்ற கடவுளுடைய பார்வை. ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், இன்றைய சமூகத்திலே இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு செயல்பாடுகளிலே பார்க்கின்ற பொழுது ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கிற சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற ஆண்டுடைய ஆளுகை என்பது, எங்கே யார் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்குள் சமத்துவத்தை கொண்டு வருகிற உன்னதமான பணிதான் ஆளுகையினால் ஒன்றிப்பை ஏற்படுத்த முடியும். அதையே ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுத் தருகிறார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது அன்பினால் ஒன்றிப்பு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒன்றிப்பு என்று சொல்லுகிற பொழுது அதிகார வர்க்கத்தினாலே அதிகாரத்தை கொண்டு ஒன்றிப்பை ஏற்படுத்தி விடலாமா என்று சொன்னால் அது நிலையானது அல்ல. அன்பினாலே நாம் ஒன்றிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரே கடவுள், எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் என்கிற அந்த புரிதலை கொண்டு வருவது எப்படி என்று சொன்னால், அன்பின் நிமித்தமாக என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த அன்பின் நிமித்தமாகவே உலகத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பினார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த அன்புதான் அவர் தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுத்தார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. கொலோசியருக்கு நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுதும் அங்கே சொல்லப்படுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கினார், ஒன்றித்துக் கொண்டார். தமக்குள்ளாக ஒன்றித்துக் கொள்வதற்கு பூலோகத்தில் உள்ள யாவையும் ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே அவர் ஒன்றிப்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் தெய்வீக அன்பு.
மனிதர்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி அவர்களை ஒன்றிப்பு ஏற்படுத்துகிறவர் அல்ல. தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, தன்னுடைய பாடு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் ஒன்றிப்பை ஏற்படுத்தினார். அந்த அன்பினால் தான் ஒன்றிப்பை ஏற்படுத்த முடியும். நாமும் சகோதர சகோதரிகளாக ஒருவர் மீது ஒருவர் அன்புடையவர்களாக ஒருவர் அன்பினால் தாங்கி வாழுகிற அந்த வாழ்க்கை முறையினால் திருச்சபை, சமூகம், குடும்பம் ஒன்றித்து வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. மூன்றாவதாக அமைப்பு ரீதியில் ஒன்றிப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அமைப்பு என்று சொல்கின்ற பொழுது ஒரு நோக்கத்தை கொண்டதாக ஒரு அமைப்பை உருவாக்குவார்கள். அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர், குழுவினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லுகிற அமைப்பு காணப்படும். அந்த அமைப்பு எங்கே யார் என்ன நோக்கத்தோடு கூட வேண்டுமோ அதை சொல்லுகிற பொழுது அந்த அமைப்பின் அடிப்படையில் அவர்கள் கூடி வருவார்கள். அதுவே ஒன்றிப்பை ஏற்படுத்துகிற ஒரு செய்தி. நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்கே சொல்லப்படுகிறது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். தலைவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சபை என்கிற அவருடைய உடலுக்கு நாம் எல்லாரும் அங்கே நம்முடைய உறுப்புகளாக காணப்படுகிறோம். சபையார் எல்லாருமே நம் உறுப்புகளாக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக திருச்சபையிலே ஆண்டவர் தான் தலைவர் என்கிற புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அந்த தலைவர் எதை சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதையே ஆண்டவர் இந்த அமைப்பு முறையிலே கற்றுத்தருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற பொழுது அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 18-19 வசனங்களிலே அவர் பேதுருவை அழைத்து, நீ இந்த கல்லா இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறதை நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய இந்த திருச்சபை அமைப்பு முறையை பேதுருடைய கையிலே கொடுத்தார். அந்த பேதுரு என்பதுதான் பேராயர் ஆளுகை முறை. அந்த ஆளுகை முறைக்குள்ளாகத்தான் நாம் தென்னிந்திய திருச்சபை என்கிற அமைப்புக்குள்ளாக காணப்படுகிறோம். அந்த அமைப்புக்குள்ளாக ஒரு ஒன்றிப்பை ஏற்படுத்தி இன்று ஒரு 40 லட்சம் பேருக்கு மேலாக இந்த ஒன்றிக்கப்பட்ட திருச்சபையிலே தென்னிந்திய திருச்சபை ஐக்கியத்தினர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னால் அது அமைப்பு ரீதியான ஒன்றிப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுவே நாம் செய்ய வேண்டிய காரியம். ரோமருக்கு நிருபத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற வேத வார்த்தை ரோமர் எழுதின நிருபத்திலே பார்க்கிற பொழுது 12 அதிகாரம் இவ்வாறு சொல்லுகிறது. ரோமர் 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கே சொல்லப்படுகிற காரியம் ரோமர் 12:4-5 வசனங்களிலே பார்க்கிறோம். நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்களில் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழிலில் இராதது போல அநேகராகி நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு நாம் கடந்து வருகிற பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வதித்து தருவார். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய அந்த ஒருங்கிணைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, ஒருவேளை நம்முடைய பேராயர் அஷரியா அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த இணைப்புக்கான வார்த்தை உறுப்பிசைவு, இணைவு என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். என்னென்ன பாரம்பரியங்களில் இருந்தாலும் திருச்சபை ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலே உங்கள் ஆராதனை முறைகளில் எந்த மாற்றமும் இல்லாதபடி உறுப்புகளாக நாம் எல்லாரும் சரீரத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டோடு கூட தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த எக்குமெனிக்கல் சண்டே என்று சொல்லப்படுகிற ஒரே சரீரம் ஒரே ஞானஸ்நானம் என்று ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்கு ஆளுகையினாலே நம் ஒன்றிப்பை ஏற்படுத்துவோம், அன்பினாலே ஒன்றிப்பை ஏற்படுத்துவோம், அமைப்பு ரீதியிலே ஒன்றிப்பை ஏற்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.